அப்ப எனக்கு இந்த பாரத தாய் சொந்தம் இல்லையா? எந்த பிரச்சனையும் கிடையாது. கிறிஸ்தவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உண்மையிலுமே சொல்ல போனா இந்த பாரத நாட்டில் இருக்கிறதுல அதிக சலுகை மைனாரிட்டிஸ்க்கு தான். எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு தான் அதிக சலுகை கொடுத்துருக்காங்க. வேற எந்த நாட்டிலையுமே சிறுபான்மையினருக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்போ இவ்வளவு சுதந்திரமோ கிடைச்சதில்லை. எங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மட்டும் தான் எங்களுக்கு இவ்வளவு சுதந்திரமும் இவ்வளவு நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனா வேணும்னே இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா, பாரத தாய் ரதம் வெளியில போனா இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்களுக்கு நடுவில் பிரச்சனை வரும், மத கலவரம் வரும்னு சொல்லி இவங்களே ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க. இதுக்கு காரணம் முழு காரணம் இந்த திமுக அரசாங்கம் தான். ஏன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை இல்லை பாருங்க. இந்த ஜாதி பூசல், மத பூசல் உண்டாக்கி மட்டும் இந்த மைனாரிட்டிஸ் ஓட்டு வேணும் இவங்களுக்கு. ஆனா மைனாரிட்டிஸ் வேணும். இப்ப எலெக்ஷன் மதத்தில் நீங்களே பார்ப்பீங்க, சிறுபான்மையினருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தான் இந்த நாடகம். நாங்களாம் ஒன்னு சேர்ந்துட்டோம்னா இந்த அயோக்கியத்தனமான இந்த திராவிட மாநாடு ஆட்சி எங்க ஒளிஞ்சுங்கிற பயத்துல ஒன்னு சேர விட மாட்டேங்கிறாங்க.